ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 11ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 20 அதிகரித்த நிலையில் நாளை தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா இல்லை இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 20 அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 14,600 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 15,927 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,27,416 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில மாற்றம் இல்லாமல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்குது, மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவாங்க. தற்பொழுது மதியம் 2:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா வந்து நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தாங்க இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலையில் மாற்றம் எதுவும் கிடையாது. இந்திய ரூபாய் மட்டும்தான் நம்மளுக்கு 20 பைசா வீக்காக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது 14,600 ரூபாய்க்கு 1 கிராம் விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து என்ன மாற்றம் இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருக்கலாம். இதே ஸ்டேட்டஸ் கண்ணி வச்சுனா இல்லைன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்திய ரூபாயின் 20 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதுனால தாங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் சர்வீஸ் லெவல்லே மூவ்மெண்ட் எதுவும் இல்லைங்க. ஆனால் வெளியோட விலை பார்த்திங்கன்னா சர்வீஸ் லெவலில் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. கடந்த 3 நாட்களாகவே பார்த்திங்கன்னா வெளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் அதே 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா வெளியோட விலை வந்து நாளைக்கு கிராமிற்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் விலை அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கலாமுங்க. இன்று மாலை மேக்ஸிமம் வந்து இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. சப்போஸ் வந்து கடையோட ரேட்டோ இல்லை வந்து மார்க்கெட் ப்ரைஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நேற்றுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடையோட ரேட் வந்து ஒரு 80 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க மாலை நிலவரத்தில். அதுபோல் வந்து கடையோட ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. சர்வீஸ் லெவலில் இந்திய ரூபாய் மதிப்பு மட்டும்தான் வீக்காக இருக்குங்க. ஆனால் வெள்ளியோட விலை வந்து இந்த கடந்த 3 நாட்களாகவே சிறிதாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏற்கனவே வந்துட்டு விலை குறைக்க வேண்டிய கேப் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குங்க. ஸோ தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு வந்து 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் இது அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் வெளியே பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகுனா தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது வெள்ளி மீண்டும் வந்து விலை உயருமா அப்படின்னு சொல்லிட்டு. லாங் டேர்மில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரிக்க தாங்க செய்யும். இருந்தாலுமே தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். மாலை ரேட் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ்.